Good morning, student. Today, business max class 12th standard la நம்ம இன்டர்வல் 2 பார்த்துட்டு இருக்கோம். கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ஏற்கனவே சம்ஸ் நிறைய பார்த்தாச்சு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். இது எல்லா சம்மே நீங்கள் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க. டெஸ்ட்டு பேரண்ட்ஸ் சைன் வாங்கி டெஸ்ட் எழுதுங்க. இது சப்ளை ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் பி கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் கேட்குறாங்க. ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னால் பி ஃபஸ்ட்டு வரணும், பி நாட் எக்ஸ் நாட் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் இன்டெக்ரல் வரணும். மைண்டில் வச்சுக்கோ. பி கொடுத்துட்டாங்க, எக்ஸோட வேல்யூ 4 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை? பி நாட்டு தேவை. எக்ஸ் நாட் கொடுத்துட்டாங்க, அது எக்ஸ் தான் எக்ஸ் நாட்னு அர்த்தம். எக்ஸ் நாட் கொடுத்துட்டாங்க, பி நாட் கண்டுபிடிக்கணும். பி நாட்னா என்ன ஃபங்க்ஷன்? பியில் போய் போடணும், அதான் பி நாட்னு அர்த்தம். எக்ஸ் நாட்டை கொண்டு போயிட்டு பி நாட்டில் போட்டால் பியில் போட்டிங்கன்னா பி நாட் கிடைக்கும். அடுத்தது ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியணும். 0 to x எக்ஸ் எது வரைக்கும் இருக்கும்? 4 வரைக்கும் இருக்கும். 0 to 4 பி நாட் எவ்வளோ வரும் அப்படின்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா வந்துடும். பி நாட் எவ்வளோ? 92. எக்ஸ் நாட் எவ்வளோ? 4. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 368. இது மல்டிப்ளை பண்ணி இங்கே காட்டணும் அவசியம் இல்லை, டைரெக்டாக இங்கே போடலாம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். 3x பண்ணால் என்ன வரும்? 3x²/2. அடுத்து 5x² பண்ணால் 5x³ 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. 3x பண்ணால் என்ன வரும்? இது வரும், இது அதே வரும். அடுத்தது அப்பர் வேல்யூ நான் 4 பண்ணால் 16/2 வரும். 8 3 வரும் 24. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணணும் நீங்கள். ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி இது கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்களா? நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இது சம் போடலாம். சரிங்களா? கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோ. சேம் ஒர்க் பி கொடுத்துட்டாங்க, ப்ரிவலிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ப்ரைஸ் என்ன அர்த்தம்? பி நாட் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் நாட் வேணும் அப்படின்னு சொன்னால் இதில் கொண்டு போய்ட்டு பி நாட் வேல்யூ போட்டிங்கன்னா எக்ஸ் நாட் கிடைக்கும். அது எக்ஸ் தான் எக்ஸ் நாட் மைண்டில் வச்சுக்க. எக்ஸ் தான் எக்ஸ் நாட்டு, அது கிடச்சிடும். அப்போ எக்ஸ் நாட் வந்து 2 கிடைக்குது. எக்ஸ் நாட் 2 கிடச்சிதுன்னா என்ன கேட்குறாங்க அவங்க? கொஷினில் கேட்குறாங்க பாருங்கள். கன்சியூமர் சர்ப்ளஸ் கேட்குறாங்க. கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னா பி நாட்டு எக்ஸ் நாட்டு செகண்ட் போயிடும். கன்சியூமர் சரிங்களா, செகண்ட் இடத்துக்கு போயிடும். அப்போ இதனுடைய ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, இதை அப்ளை பண்ணுங்கள். இது வந்து 36 வெளியே எடுத்துருங்க. 1/x+4 இருக்குன்னா லாக் போட்டு கீழே இருக்க வேல்யூ போடுங்க. நான் இன்டர்லாம் சொல்லியிருக்கேன். 1/x இருந்தால் என்ன வரும்? dx அப்படின்னா log x வரும். அதாவது கீழே இருக்க வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்க வேல்யூ கிடச்சிதுன்னா லாக் போட்டு கீழே இருக்க வேல்யூ போடணும், எக்ஸ். அதே கான்செப்ட் தான். இந்த x+4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx வரும், மேலே வந்துச்சா? அப்போ லாக் போட்டு கீழே இருக்க வேல்யூ போடுறேன். அப்பர் லிமிட் 2, லோயர் லிமிட் 0. அப்பர் லிமிட் 2 போடுங்க. இங்கே 2+4 என்ன வரும்? 6. இங்கே 4 வரும். log 6 மைனஸ் log 4, அதாவது log a மைனஸ் log b. அப்போ என்ன வரும்னா log a/bன்னு வரும். அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் பாருங்கள், புரியும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள். log 6 மைனஸ் log 4, log 6/4. ஓகே, இதை ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. 6/4 3 times 2 times ஆன்சர் வரும். ஸோ இது லாக் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி ஒர்க் அவுட் பண்ணால் அதெல்லாம் டைம் இல்லை, அதெல்லாம் நீ போடணும் அவசியம் இல்லை. அப்படியே விட்டிங்கன்னா ஆன்சர் வரும். சேம் இப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. அப்போ டிமாண்ட் சப்ளையும் பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ரெண்டுமே ஈக்குவல், பர்ஃபெக்ட். அதாவது ஈக்குலிபிரியம்னு சொல்லுவாங்க. அது இன்னொன்று, அது ரெண்டு ஈக்குவல் பண்ணிங்க. பிடி = பிஎஸ். ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் கேட்குறாங்க. ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னால் ஒன்று எக்ஸ் நாட் வேணும். எக்ஸ் நாட்டை கொண்டு போயிட்டு இதில் போய் போட்டிங்கன்னா ப்ரொடியூசர்னு என்ன அர்த்தம்? சப்ளை பண்ணுறவங்க. அப்போ இதில் போய் போடுங்க. சரிங்களா? இதில் போய் போடுங்க. ஸோ ரெண்டுத்தில் போட்டாலும் ஈக்குவலாக தான் வரும். பட் இதில் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஈக்குலிபிரியம் சொன்னால் மட்டும்தான் இதில் வேணால் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ பிஎஸ்சில் போய் போடுங்க. அப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்கள். இந்த 4 இந்த கொண்டு வந்துடுங்க. எக்ஸ் அந்த கொண்டு போயிடுங்க. 3x², x² = 400, x = +or-20, +or-20. +20 மட்டும் எடுத்துக்கணும், -20 எடுத்துக்கூடாது. +20 எடுத்துக்கிட்டு போய்ட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் போடுங்க, பி நாட் கிடைக்கும். அப்போ ப்ரொடியூசர்னு என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு பி வரணும், பி நாட் எக்ஸ் நாட் வரணும். அப்போ இன்டர்வல் வேல்யூ போடுங்க. 2x² பண்ணால் 2x³ 3 +400 பண்ணால் 400x. அப்பர் லிமிட் 220, லோயர் 20, 0 அப்ளை பண்ணுங்கள்.
ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணுறது தான். சரிங்களா? 20 கியூபு 800 8000 into 20 8000 into 2. ஓகே, இது மல்டிப்ளை பண்ணுங்கள், 8000 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள், எல்சிஎம் பண்ணுங்கள். இது டிவைட் பண்ணி பாயிண்டில் கூட சொல்லலாம். கால்குலேட்டர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? அதே போல் தான் பிடிபிஎஸ் கொடுத்துட்டாங்க. இது ப்ரொடியூசர் டிமாண்டு, இது சப்ளை. சரியா? ரெண்டுமே கேட்குறாங்க. அப்போ ரெண்டுத்துக்கான ஃபார்முலா கேட்குறேன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் நாட் ரெடி பண்ணணும். சரிங்களா? அப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்கள், பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ பிடியும் பிஎஸும் ஈக்குவல் பண்ணுங்கள். ஈக்குவல் பண்ணிவிட்டு எக்ஸை மட்டும் ஒன் சைடாக கொண்டு வாங்க பார்ப்போம். சரி, கொண்டு வரலாமா? சரி, இது எல்சிஎம் பண்ணுங்க. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 மேலே போயிடுமா? இங்கே கூட 2 கூட போயிடும். இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்தது இந்த 2 இங்கே கொண்டு வந்துடுங்க. இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே கொண்டு போயிடுங்க, 2 அங்கே கொண்டு போயிடுங்க. மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் எல்லாம் ஒன் சைடு வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் 4x + 3. அது எக்ஸ் ஸ்கொயர் அங்கேயே வச்சுக்கோ. இதில் இந்த கொண்டு போயிடுங்க. -12x + 4x. எக்ஸ் ஸ்கொயர் + 8x - 9. அப்போ இதை ஃபேக்டர் பண்ணுங்கள். ஃபேக்டர் பண்ணிங்கன்னா x + 9 x - 1. அப்போ x = -9 வருது. x = -9 எடுத்துக்கூடாது. x = 1. x = 1 கொண்டு போயிட்டு p என்ற ஃபங்க்ஷனில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் போடுங்க. அது pdயாக இருக்கலாம், psஆக இருக்கலாம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் காம்படிஷன் சொல்லணும், இல்லை ஈக்குலிபிரியம் சொல்லணும். சரிங்களா? அப்படி சொன்னால் மட்டும்தான் அது ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 2ஓட வேல்யூ கிடையாது. p0 x0 மல்டிப்ளை பண்ண என்ன வருது? அதுவும் 2 தான் வருது. நீங்கள் இப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ்னால் என்ன அர்த்தம்? செகண்டு p0 x0 போயிடணும். ப்ரொடியூசர்னால் என்ன பண்ணணும்? p0 x0 ஃபஸ்ட்டு வரணும். p நான் போச்சு ப்ரொடியூசர். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷனை என்ட்ரி பண்ணுங்கள். 8 லாக் போட்டு கீழே வேல்யூ போடணும். இந்த 2 பண்ணால் 2x வரும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் என்ட்ரி பண்ணுங்கள். லாக் 2 லாக் 1ஓட வேல்யூ 0 சைடில் போட்டிருக்காங்க. 2 - 4. அப்போ இதில் வந்து 8 லாக் 2 - 4 யூனிட் வரும். ஓகேவா? அடுத்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் சேம் ஒர்க். p0 x0 ஃபஸ்ட்டு வரணும். g(x) கொடுத்துட்டாங்க, ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ப்ரொடியூசர்னால் என்ன அர்த்தம்? ப்ரொடியூசர்னால் சப்ளை பண்ணுறவங்க. சப்ளைக்கான ஃபங்க்ஷன் நீ எடுத்துக்கணும். சப்ளை ஃபங்க்ஷன் என்ன வரும் அப்படின்னா 8 + 3/2. ஓகே, மைண்டில் வச்சுக்கோ, நல்லா பார்த்துக்கோ. சப்ளை ஃபங்க்ஷன் கொஷினில் என்ன இருக்குன்னு பாருங்கள், இதை எடுத்துக்கணும். சரியா? கன்சியூமர் அப்படின்னு சொன்னால் வாங்குறவங்க அர்த்தம் டிமாண்ட் தான் வாங்குவாங்க. ஓகேவா? இதை எடுத்துக்கோ. ஸோ இதே போல் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். கன்சியூமருக்கும் ப்ரொடியூசருக்கு எதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் சப்ளை பண்ணுறேன் பிஎஸ் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதை இன்டர்வல் பண்ண தெரியும் உனக்கு. தனித்தனியாக பிரிச்சுக்கோ. எக்ஸை பண்ண ஒரு x²/2. இந்த 2 வெளியே எடுத்துருக்காங்க, இங்கே வந்துருச்சு. 3x வரும். அப்பர் லிமிட் என்ட்ரி பண்ணுங்கள், எல்சிஎம் பண்ணுங்கள். ஆன்சர் 1/4 வரும். எதாவது டவுட்னா என்று கேளுங்க. நீ வாட்ஸ்அப்பில் ரவுண்ட் போட்டு அதை எது டவுட்டோ அது மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேளுங்க. ஸோ எல்லா சம் முக்கியம். ஸோ 5 மார்க் கொஷின்னு 3.1 3.2 3.3 எல்லா சம்மையும் நம்மளுக்கு முக்கியமான சம்ஸ். மைண்டில் வச்சுக்கோ. ஃபார்முலா மைண்டில் வைங்க. இது ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இதில் இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். ஒன்று விடாமல் ஒரு அடி பார்த்துட்டு தெளிவாக பேரண்ட்ஸ் சைன் வாங்கிட்டு இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் கொஷின் எழுதிட்டு பேரண்ட்ஸ் சைன் வாங்கிட்டு எழுதணும். ஸோ கேர்ஃபுல்லாக செய்யணும். நீங்கள் தப்பு வரக்கூடாது. ஓகேம்மா, தேங்க்யூ.